ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூசத்தை பற்றியும் தைப்பூசத்தில் எந்த மாதிரியான விரதம் வழிபாட்டு முறையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் அன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையே அமைஞ்சிருக்குதுங்க. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தான். எப்பயுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க இந்த தைப்பூசமானது கொண்டாடப்படுது. இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்து தான் அமைஞ்சு வரும். எப்பயுமே இந்த பௌர்ணமியும் தைப்பூசம் ஒன்றா வர நாளில் தாங்க நம்ம முருகனை வழிபடுறது மூலியமா ரொம்பவே நல்ல ஒரு பலனெல்லாம் கிடைக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு பூச நட்சத்திரம் பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7 மணி 13 நிமிஷத்தில் இருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7 மணி 31 நிமிஷம் வரைக்குமே இந்த பூச நட்சத்திரமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி முழுசாக நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைக்குறைகளை சொல்லி வழிபடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையும் விரதமும் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். இது பலவிதமான பிரச்சனைகள் குறைகள் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் அதிகமானவங்க இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுமே எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாமே இந்த தைப்பூச திருவிழாவானது கொண்டாடப்படுறது வழக்கமாக இருக்குதுங்க. சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அந்த முருக பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்க ஒரே உருவமாக தோன்றினாருங்க. ஆண்டி குளத்தில் பழனி மலை மேலே நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லப்படுது. அதனால தாங்க மற்ற முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனியில் தைப்பூச திருவிழா ரொம்பவே கோலாகலமாக விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த பழனி மலையில் 10 நாட்கள் விழாவை தாங்க இந்த தைப்பூசம் கொண்டாடுறது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் இந்த விழா நடத்தப்படுதுங்க. இந்த விழா ஒரு 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இது முருகனுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தேர்ல ஒவ்வொரு வாகனத்துல கூட்டிட்டு வர்றாங்க டெய்லியுமே. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு தெப்ப தேர்லாம் கூட வைப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க எல்லாரும் பழனிக்கு போய் இந்த திருவிழாவை பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள்ல அன்னைக்கு தாங்க எந்த மாதிரியான விரத முறைகள் நாம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அன்னைக்கு காலையிலேயே நம்ம எழுந்திருச்சு விளக்கேற்றி வச்சு தெய்வ வழிபாட்டை தொடங்கலாங்க. முருகனோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விக்கிரம் இருந்தாலுமே கூட அதெல்லாம் சுத்தம் செஞ்சு நல்லா சந்தன குங்குமம் வைத்து பூ வச்சு சுவாமிக்கு அன்னைக்கு நெய்வேதியமாக ஏதாவது இனிப்பு செஞ்சு வைங்க. சர்க்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க. எதுவும் செய்ய முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சாலே போதுமானதாக தாங்க இருக்கும். அதை வச்சே நம்ம வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க முருகனுக்கு 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருக்கலாங்க. முடியாத பட்சத்தில் 6 நாள் விரதமாவது இருந்து இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு முருகனை வழிபடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே யாரெல்லாம் இந்த வருஷம் தான் புதுசாக நீங்க விரதத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த முருகனை வழிபடுறதுக்கு அன்னைக்கு நம்ம கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருகாற்றுப்பறை, திருப்புகழ் இன்னும் பல பாடல்கள் மூலியமா முருகனை நாம வழிபாடு செய்யலாங்க. இது மட்டும் இல்லாம ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னே போதுங்க, நம்மளோட குறைகள் எல்லாமே தீந்திடும். விரதம் இருக்கிறவங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்து மதியானமா முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்து பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் தவறுமே இல்லைங்க. கோவிலுக்கு போகக்கூடியவங்க அன்னைக்கு காவடி எடுத்து வழிபாடு செய்கிறவங்க இவங்க எல்லாருமே முருகனுக்கு 16 வகையான காவடிகள் எடுத்து போகிறது ரொம்பவே விசேஷமான வழக்கமாக இருக்குதுங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சக்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, மயில் காவடி இப்படின்னு பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு காவடிக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பெல்லாம் இருக்குதுங்க. நாம் எடுத்துகிட்டு போகிற காவடி மூலமாக நமக்கு ஒரு விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு
நாளைக்கு வந்து பாத யாத்திரையாக நிறைய பேர் போவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபடுறது மூலயமா கல்வி, செல்வம், ஞானம் இது எல்லாத்துலேயுமே நம்ம சிறந்து விளங்குவதா ஐதீகங்க. இந்த பூச நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு உகந்த நாளாக தாங்க சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது மூலயமா முருகனோட அருள் மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருள் கூட நமக்கு கிடைக்குங்க. இது கூடவே அன்னைக்கு வந்து நம்ம வேல் வழிபாடு கூட செய்யலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே. முருகனும் வேலும் வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. பல கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனின் விக்கிரகத்துக்கு பதிலாக வேலையே பிரதிஷ்டை செஞ்சு அதையே மூலஸ்தானமாக வச்சு வழிபடக்கூடிய கோவில்கள் கூட இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. அப்போ முருகனோட வழிபாட்டில் வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க இந்த வேல் வழிபாடு. நாம் இதை வீட்டில் கூட பூஜை அறையில் வச்சு செய்யலாங்க. வேலை வச்சு தினமும் வழிபாடு செய்யலாம். என்னால் தினமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில கூட நாம் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தை வந்து பாராயணம் செய்யலாம். வேல்மாறல், வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்ததாக இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய தைப்பூசத்து அன்னைக்கு எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து இந்த மாதம் முழுவதுமே உச்சத்தில் தாங்க இருக்க போகிறாரு. அதனால் வாழ்க்கையில் ரொம்பவே சூப்பராக இருக்க போகிறீங்க. நல்ல ஒரு காலம் கட்டத்தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த டைமு எல்லா வகையிலையுமே நல்லது தான் நடக்க போகுது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் அதில் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தனக்காரகனான சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து தைரியமாக நீங்கள் இறங்கி செய்யலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் செஞ்சுக்கலாங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, விரிவாக்கம் செய்கிறது இது மாதிரியான தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் வியாபாரம் கூட உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பாக அமையுங்க. தொழில் லாபம் கூட நல்லா தாங்க இருக்க போகுது. புதுசாக நீங்கள் தொழிலில் வந்து பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள சேர்த்துக்கிட்டு தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் இது மூணுக்கும் அமைப்புக்கான புதன் பகவான் வந்து இந்த மாதம் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் வந்து 10ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிரமாதமாக தாங்க இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்த தடை பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க. வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். புதுசாக நீங்கள் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. இல்லை வேலையில் இடமாற்றம் செய்யணும், வேலையை வந்து வேறு ஆஃபீஸ்க்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதம் செய்யலாங்க. அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது. இதுவே நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. புதுசாக வேலை வாய்ப்புகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி கூட இன்க்ரிமெண்ட் ஆக போகுதுங்க. அதனால் உங்களோட வாழ்க்கையோட தரமே உயரப்போகுது. இது கூடவே 5ஆம் இடத்துல வந்து புதன் வந்து லாபஸ்தானத்தை நோக்கி வந்து நகர போகிறாருங்க. அதனால் இது வந்து சிறப்பான பலன் எல்லாமே கொடுக்க போகுது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒன்று தாங்க கிடைக்க போகுது. வாழ்க்கையோட எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிற படிக்கட்டு மூலயமா தொழில் வியாபாரத்தில் வந்து புதிய உச்சத்தை வந்து தொட போகிறீங்க. இது கூடவே 5ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சில வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொறுமையாகவும் இருங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. இருந்தாலுமே கூட புதன் பகவான் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்து கேதுவோட ஆதிக்கத்தை குறைக்க போகுதுங்க. வளமான லாபத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்க போகிறாரு. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. தடைப்பட்டு இருந்த திருமணம் நடக்கும். இல்லைன்னா வீடு வந்து நீங்கள் கட்ட முடியாது இருந்தது அப்படின்னா புதுசாக வீடு கட்டி வீட்டுக்கு குடி போவீங்க. இது மாதிரியான வீட்டில் வந்து சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட கடைசியில் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க உங்களுக்கு. ஏன்னா புதன் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால பெரிய வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. புதன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் தொடர்பு எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவே ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம்லாம்
கிடைக்க போகுதுங்க. ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வரி விஷயத்தில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஜிஎஸ்டி சம்மந்தமாகவும் பிரச்சனைகள் வரலாம். அதனால அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து சரியாக கட்டி முடிச்சிருங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் 10ஆம் இடத்துல அமர போகிறாருங்க. அதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது கூடவே செவ்வாயும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு நடக்க போகுது. சின்ன சின்ன தடைகள் எல்லாமே சரி செய்யறதுக்கு அம்பாளை நீங்கள் வழிபட்டீங்கன்னாவே போதுங்க, எல்லாமே சரியாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.